வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஷார்ட் டேர்ம் மெமரி, நினைவாற்றல் அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இது ஒரு சிறு குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ஒரு 2ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஷார்ட் டேர்ம் மெமரினா என்ன? எப்படி அவங்களால இதை பற்றி சொல்ல முடியும்? என்ன விஷயங்களை நிறைய லாங் டேர்ம் மெமரியில் அவங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது வந்து நம்ம இப்போ தான் சென்ற பதிவில் சொன்னோம். இமிடியேட்டாக படிக்கணும், படித்ததை அப்படியே சொல்லி பார்க்கணும், உடனே ரீப்ரொடியூஸ் பண்ணணும். 4 அல்லது 5 நாட்கள் வரைக்கும் அந்த செய்திகள் நினைவில் இருக்கும். இஃப் யூ கண்டினியூ டு ரிப்பீட் இட், அதாவது ரிசைட்டிங் இருந்தால் அந்த ரிசைட்டிங் வில் பி என்ன ஸ்ட்ரெங்தன்ட் ஸ்டோர்டு மெமரியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் 7 or 8 டேஸ்க்கு அப்புறம் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு தி லாங் டேர்ம் மெமரி. அந்த சென்ட்ரல் டெண்டன்சி என்ன பண்ணும்? இந்த நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு, இதெல்லாம் என்ன பண்ணும்? இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்விட்ச் பிட்வீன் த டாஸ்க். இப்போ வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம், அடுத்தது இங்கே வா இதை பாரு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அதையும் வந்து பார்க்கும். அப்போ ஏற்கனவே நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கும் பொருந்தும், நார்மல் சைல்டுக்கும் பொருந்தும். நார்மல் சைல்டு என்ன பண்ணோம்? இங்கே சொல்கிறதையும் நினைவில் வச்சுக்கோம். இந்த பக்கம் வர டைவர்ட் யுவர் அட்டென்ஷன், சி ஹியர் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், சம் கலர்ஃபுல் ஆர்டிக்ஸ் வர கம்மிங் ஹியர் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் காமிச்சமான அதையும் பார்த்துக்கும். ஒரு 2 minutes கழிச்சு பழையபடி பழச பார்க்க சொன்னாலும் பாரும். ரெண்டுத்தையும் பார்த்து தெரிஞ்சுடணும். ஆனால் ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு அதனோட ஸ்விட்சிங் அட்டென்ஷன் பிட்வீன் 2 டாஸ்க்ஸ் அப்படின்னா ரெண்டுத்தையும் பார்க்கும். ஆனால் ரீப்ரொடக்ஷன் வரும்போது ஏதான ஒன்று தான் சரியாக ரீப்ரொடியூஸ் பண்ணியும், தி அதர் ஒன் அதை பற்றி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தெரியாது. ஆனால் ஓவர் த பீரியட் நம்ம தொடர்ந்து அது போல் சொல்லி கொடுத்து 2 டாஸ்க் வச்சுக்கிறது, ஒன்று மாற்றி மாற்றி செய்ய சொல்கிறது, செய்கிறது, அது சரியாக செய்கிறதுன்னு நம்மளுக்கு ஒரு அசர்ஷன் கிடச்ச உடனே அடுத்த டாஸ்கையும் கையில் காமிச்சு வாட் இஸ் தட் இட் இஸ் டெல்லிங் அப்படின்னு ஐதர் பை டிசைன் ஆர் பை ஃபோட்டோஸ் ஆர் பை சில டிசைன் காட்டியோ சில கலர்ஸ் காமிச்சோ ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு கூட நம்ம சொல்லித்தர முடியும். ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரின்றது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் நார்மல் சைல்டு ஆஸ் வெல் அஸ் இது மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கிற சில்ட்ரன் எல்லாருக்கும் பொதுவு தான். ஆனால் நார்மல் சைல்டுனா த சைல்டு able to reproduce it often and correctly அப்படின்ற அந்த வார்த்தையை சரியான முறையில் திருப்பி சொல்கிறதுக்கு அதுக்கு தெரியும். அது ஸ்பெஷல் சைல்டாக இருந்தால் அதுக்கு இதை பற்றி சரியாக சொல்கிறதுக்கு தெரியாது. ஸோ அதுவும் ஒரு பெரிய குறைபாடு உள்ளதாக மனசில் ஏற்றுக்காமல் அதை தொடர்ந்து அதுபோலும் பழக்கினா ரெண்டுத்துலேயும் சில செய்திகளை அந்த குழந்தையாலையும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறத அந்த நியூரல் நெட்வொர்க்கு ஸ்விட்சிங் பிட்வீன் த டாஸ்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டாஸ்க்குன்ற வேலையை சின்ன குழந்தைக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு 8, 9, 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி ஸ்விட்சிங் பிட்வீன் த டாஸ்க்குன்றதை காட்டிலும் ஒரு டாஸ்க் பண்ணி முடிக்க போகிற அந்த டாஸ்க் முடிக்கும் பொழுது அடுத்த ஆக்டிவிட்டிக்கு ஒன்று நீ தயார் பண்ணிக்கிற. ஆனால் இந்த தயார் பண்ணும்போது இஃப் யூ ரிஹர்ஸ் இட் அலாங் வித் த கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க் அப்படின்னா அந்த டாஸ்கோட கண்டினியூட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன், கண்டினியூட்டி ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் டூயிங் ஆக்ஷன்ஸ் வில் பி ரிஜிஸ்டர்ட் இன் த மைண்ட். இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அந்த குழந்தைக்கு அமையும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? பேப்பர் எடுத்து கட் பண்ண போகிறோம். நிறைய மேங்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கட் பண்ணி வச்சது மேங்கோஸ் என்ன கலரில் இருக்கும்? ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும். க்ரீன் கலரில் இருந்தால் ரா மேங்கோ, அது மாதிரி ஒரு மஸ்டர்ட் கலரில் எல்லோஷாக இருந்தால் அது ஸ்வீட் மேங்கோ, ரைப்பண்டு மேங்கோ. இட் இஸ் நாட் ரா மேங்கோ கிடையாது, அது ரைப்பண்டு மேங்கோ. ரைப்பண்டு மேங்கோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ரா மேங்கோ கொஞ்சம் என்ன இருக்கும்? புளிப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு மேங்கோவோட ஈட்டபிள் ப்ளஷர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்ஸ் அது எல்லாத்தையும் சொல்லி நிறைய ஒரு ரா மேங்கோ ஒரு 10, இல்லாட்டி போனால் ஸ்வீட் அண்ட் மேங்கோ ஒரு 10 அப்படின்னு கட் பண்ணி அதை ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி செய்து ஒரு பேப்பரில் கட் பண்ணி ஒட்டி எல்லாம் செய்தமான அந்த குழந்தைக்கு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டூயிங் த ஆக்ஷன் அது வந்து ஒரு ஷார்ட் டைம் மெமரியில் இருக்கும். ஓவர் த பீரியட் இஃப் கண்டினியூ டு ரிசைட் இட், கண்டினியூ டு இது என்ன இருக்குதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் போல் அந்த குட்டி குழந்தைக்கு அவளோட இதுக்கு ஒரு பாயோ கேர்ளோ அதுக்கு தகுந்த போல் இதை சொல்ல பழகினமான அதனோட ஷார்ட் டேர்ம் மெமரியோட எபிலிட்டி டு கிராஸ்ப் திங்ஸ் இம்மிடியட்லி, அதாவது உடனுக்குடன் செய்திகளை நம்ம மனசில் பதுக்கி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அளவுக்கு சௌரியமாக இருக்கும். இது அந்த குழந்தைக்கு பெரிய தன்னம்பிக்கையை வளர்க்கும். இப்போ இப்போ தான் புதுசாக கிளாஸ் போகிறது அப்படின்னா சம்மர் ஒர்க் ஷாப்பில் கூட இது போல் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். இது என்ன செய்யும்? அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியோட எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் திங்ஸ் காட்டிலும் எபிலிட்டி டு ரீட்டைன் த திங்ஸ் இன் ஷார்ட் டேர்ம் மெமரி
அது அந்த குழந்தைகளுக்கு சிறப்பாக அமையும். அது வலுப்பெற்றதாகவும் இருக்கும். திடமான அளவில் நிறைய த ஸ்ட்ராங்கர் தி ஷார்ட் டர்ம் மெமரி யூ கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் மெனி திங்ஸ் இந்த கிளாஸ் ரூம் நடக்கும்பொழுது. அப்புறம் அதே நேரத்தில் சிறு செய்திகளை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை ரெசிடேஷனுக்கு குழந்தைய தயார் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஷார்ட் டர்ம் மெமரியில் இருக்கும். ஓவர் த பீரியட் ஒரு வாரத்தில், அதாவது 7 நாளில் 2 கிளாஸ் அல்லது 3 கிளாஸ் ரெசிடேஷனுக்கு போனால் 7ஆவது நாளுக்கு அப்புறம் 8th டேலேருந்து அட் த மோஸ்ட் 2nd வீக்லேருந்து ஆல் த ரெசிடேஷன் விச் வி ஹவ் ப்ராக்டிஸ்டு டியூரிங் திஸ் வீக், இந்த ஃபஸ்ட் வீக்கில் நம்ம ரெசிடேஷன் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு தட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு தி லாங் டர்ம் மெமரி. எப்போ கேட்டாலும் அந்த ரெசிடேஷனில் இருக்கிற ஸ்லோகாஸ், பஜன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஷெட்யூல் அது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுதெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்ன அதனோட ட்ரிக் என்ன? ஷார்ட் டர்ம் மெமரியில் இருந்ததை அப்படியே நம்ம லாங் டர்ம் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். வி கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் இட் ஆஃபன், வெரி ஃப்ளூயண்ட்லி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. அப்போது நம்ம சென்ற பதிவில் சொன்னோம் இல்லையா, ஷார்ட் டர்ம் மெமரியில் இருக்கிறது வெர்சடைல், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் கேன் ஏபிள் டு ஸ்விட்ச் பிட்வீன் த டாஸ்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த பதிவில் இதுபோல் பழக்கப்படுத்திட்டா அது ரொம்ப நிதர்சனமான உண்மையாக மாறும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.